முகுந்தமாலை ஸ்தோத்திரம். குலசேகர ஆழ்வாரனுடைய தனியன்கள். புஷ்யத்தே நகரே ரங்கயாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராநீசம் குலசேகரம் ஆசிரயே. வேத வேத்யே பராபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாசித் சாக்ஷாத் நாராயணாத்மனா. அஞ்சன மாமலை பிரவியோந்தரித்தான் வாழியே அணியரங்கர் மனைத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே. வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தனில் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே. அஞ்சல என குடப்பாம்பில் கையில் இட்டான் வாழியே அனவர தமி ராமகசை அருளுமவன் வாழியே. செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினால் வாழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே குரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபிரும் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதீத ஸ்ரீகுருந்தம் நட்டோஸ்மி. பூத்தைர் மகத்பீர் ஏ இமாம் புரோ விபோ நிர்மாய சேதா யத் அமூஷ புருஷः முங்தே குடான் ஷோடசாத்மகः சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் பச்சாம்ஷிமே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீல பிரபுபாது கி ஜாய். முகுந்தமாலை ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 22. இது ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். ஸ்லோகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவரத்துக்கு போலாம். மதன பரிஹர ஸ்திதம் மதியே மனசி முகுந்த பதரவிந்த தாம்னி அரணயன கிருஷ்ணானு கிருஷோசி ஸ்மரசி ந சக்கர பராக்கிரமுராரே. மன்மதா, என் மனதில் உள்ள வீட்டை விட்டு வெளியேறு. இது பிரபு முகுந்தரின் தாமரை திருவடி வீடாகும். நீ ஏற்கனவே சிவபெருமானின் பயங்கர பார்வையால் எரிந்து சாம்பலானாய். அப்படி இருக்கையில் பகவான் முராரியின் சக்கரத்தின் மகிமையை ஏன் மறந்தாய்? இது என்ன தெரியுங்களா? ஒரு போருக்கு அரைக்கூவல் விடுறது, இது பெரிய பக்தரால மட்டுமே சாத்தியமாகும். இது முகுந்த மாலை ஸ்தோத்திரம் எழுதின அந்த குலசேகர ஆழ்வாருக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். மனிதர்களாகிய நமக்கு இது சாத்தியமே கிடையாது. என்ன சொல்றாருன்னா குலசேகர ஆழ்வார், மன்மதனே, மதன அப்படின்னா மன்மதனேன்னு அர்த்தம், காமதேவனே அப்படின்னு அர்த்தம். இங்க எழுதுறாங்க பொருளுரையில, மன்மதனுக்கு பகிரங்கமாக விட்ட சவால். நம்ம எல்லாம் யாரையாவது மாயா கிட்ட போய் சவால் வைக்க முடியுமா? அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம் சவால் விடுற அதே க்ஷணம் கீழ் விழுந்துருவோம் பக்தியில இருந்து. நாம மாயா கிட்ட எல்லாம் சவால்லாம் விட முடியாது. அந்த அளவுக்கு சக்தி படைச்சது மாயை. ஆனா குலசேகர ஆழ்வார் நல்ல தைரியமா சவால் விடுறாரு. நீ பேசாம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடு. இது யாருடைய வீடு? இது கிருஷ்ணருடைய திருவடி தாமரைகளுக்கான இடம். இது கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை எப்போதும் நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தைரியம் இருக்கும். இது முழு பயங்கரமான தைரியம், மிகப்பெரிய தைரியம். அது தூய பக்தர்களுக்கே உரித்தானது. அவர் சொல்றார், நீ இருக்காத, இங்க கிளம்பு. ஏற்கனவே சிவபெருமானால நீ எரிக்கப்பட்டிய மறந்துட்டியா? மன்மதன் ஒரு முறை சிவபெருமானை சோதிக்க போனார். சிவபெருமானை போய் சோதிக்க முடியுமா? அவரை சோதிக்கும் போது சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவர் தவம் இருந்தார். அந்த கோபத்துல கண்ணை திறந்து பார்த்தார், மன்மதன் எரிஞ்சிடுறார். அப்படி சிவபெருமான் கிட்டே நீ தோத்துட்ட. ஆனா நாங்க சிவபெருமானை விட ஒரு படி பெரிய படி அதிகமான பகவான் முராரியினுடைய பக்தர்கள் நான். அப்ப அவர் கையில சக்கரம் இருக்குது. சக்கரத்தை விட நீ பெரிய ஆளா? சக்கரம் வச்சிருக்காரு, அதனால ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு பகிரங்கமா ஒரு
அரைக்கூவல் விடுறார், சண்டை போடுறார். நம்ம எல்லாம் தினமுமே மாயை கையில தான் இருக்கிறோம், மாயை கிட்டதான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நிறைய நாம மாயை விட்டு வெளியே வர சூழலே குறைச்சல் தான். நம்ம எப்போதும் மாயில தான் இருக்கிறோம், பக்தர்ன்ற மாயில வேற இருக்கிறோம். அதெல்லாம் பெரிய விஷயம். நாமெல்லாம் பக்தர்ன்ற மாயையில சிக்கின்னு இருக்கிறோம். நம்மை அப்படித்தான் அடையாளம் கண்டு கொள்கிறோம். இப்ப ஏதோ கொஞ்சம் சில காலம் பக்தர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெரிய பக்தர், மேபி குலசேகர ஆழ்வார் மாதிரி பெரிய பக்தர்னு நினைச்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே ஒரு பெரிய மாயை. நாம் நம் நிலையை அறியாமல் இருப்பதும் ஒரு பெரிய மாயை. பொதுவா மன்மதனை பொறுத்த வரைக்கும், மன்மதன் எளிதல யாரை வேணா கவருவான். யாரும் அதுக்கு விதிவிலக்கு எல்லாம் கிடையாது. சரி, அப்ப வயசானவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரா அப்படின்னா, அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிதான் அந்த வகுப்புக்கே நான் வந்தேன். நிறைய கருத்துக்களை பக்தர்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வந்தேன். நிறைய நேரத்துல பெண்கள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நாங்கெல்லாம் வயசாயிட்டா அவ்வளவுதான், நாங்க ஒண்ணும் அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்ல எங்க கிட்ட, எங்கள் மனதுல காமம் கிடையாதுன்னு சொல்றவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்ப அதே மாதிரிதான் அக்பர் நினைச்சார். அக்பர் ஒரு மன்னர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தன்னுடைய மந்திரியான பீர்பல் கிட்ட அவர் சொல்றார், பீர்பல் வயசான காலத்துல எல்லாம் காமம் இருக்காது அப்படின்னு சொல்றார். ஆனா பீர்பல் சொல்றாரு, அது உடம்புக்கு தான் வயசாகுதே தவிர மனசுக்கு வயசாகிறது இல்ல. அதனால காமம் என்பது உயிர் போகும் நேரத்துல கூட இருக்கு. அப்ப அக்பர் சொல்றாரு, சே வயசாயிட்டா என்ன இருக்கும், ஒண்ணும் இருக்காது, நீ சும்மா பேசுற, நீ எல்லாத்தையும் அதிகப்படுத்தி பேசுற அப்படின்னு அவர் திட்டுறார். உங்களுக்கு நான் நிஜமாவே நடைமுறையில காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், கொஞ்ச நாள் காத்திருக்கிறார். காத்திருந்து அப்ப ஒரு வயதான கிழவன் உயிர் போற நிலையில இருக்கிறான். அப்ப என்ன பண்றாரு, ராஜா கிட்ட, இங்க ஒருத்தர் சாவர மாதிரி இருக்கிறார், நாம எல்லாம் போய் பார்க்கலாம், என்ன நம்ம போய் பார்க்கலாம், நீங்க வரும்போது நீங்க மட்டும் வேண்டாம், உங்களுடைய இளவரசியும் கொண்டு வாங்க, இளவரசி அழகா இருப்பாள்ல, இளவரசியும் கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னா இளவரசியும் வரா. இளவரசி திருமணம் ஆகாதவள், ஒரு 16, 17 வயது, ரொம்ப அழகு. அவ்வளவு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த சாக போற கிழவனை பார்க்க வராங்க. பீர்பல் நிக்கிறார், அக்பர் நிக்கிறார். ராஜா வந்தவன கொஞ்சம் அந்த சாகதான் போறான் அந்த கிழவன், அப்படி பாக்குறான் எல்லாரையும். ஆனா அந்த அக்பருடைய இளவரசிய பார்க்கும்போது மட்டும் அவன் கண்ணுல ஒரு அப்படி ஒரு ஒரு பிரகாசம் வந்தது. அப்ப அத அக்பரும் பார்த்தாரு, பீர்பாலும் பார்த்தாரு. உயிர் போக போகுது, உயிர் போகும் நேரத்துல உடல்ல 50,000 தேள்கள் கொட்டுற மாதிரி இருக்குமா. ஒரு தேள் கொட்டினாலே வலி தாங்க முடியாது. 50,000 தேள் கொட்டினா எப்படி இருக்கும், அந்த வலி இருக்குமா. அதுதான் அடிக்கடி சாஸ்திரத்துல சொல்றது, மரண நேரம் கடுமையாக இருக்கும், அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தினமுமே தயார் பண்றதுக்கு மனசை ஒரு முறையாவது நினைவாது படுத்திடணும். மனமே ஜாகிரதை, போற நேரத்துல பயங்கரமா இருக்க போது தயாரா இருக்கணும். நம்ம எல்லாரும் மரணத்திற்கு தயாரா இருக்கணும். அந்த கொடுமையான நேரத்துல கூட நான் அனுபவிப்பேன் அப்படின்ற காமம் போறது கிடையாது. இங்க இந்த அக்பர் பீர்பால் கதை சொன்னதுக்கு காரணம், வயதான போதிலும் மனதில் இருக்கும் ஆசை அவ்வளவு எளிதாக போவதில்லை. அதான் அந்த காமத்தை எடுப்பது அவ்வளவு எளிதே கிடையாது. இல்லைன்னு சொல்லிட்டு தெரியலாம் நம்ம, அது வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு ரூபங்கள்ல நம்மை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. காமம் என்பது எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி கொண்டுதான் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பணம் 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 பின்னாடி ஓடுவாங்க, அது ஒரு வகை காமம் தான். அனுபவிக்க வேண்டும் என்றதெல்லாம் என்ற எண்ணமே காமம் தான். இந்த உலகமே காமம்ன்ற சக்கரத்துலதான் சுத்துது. இந்த உலகமே
பெரிய பெரிய மன்னர்கள் இப்ப இந்த பாத்தீங்கன்னா அந்த நெப்போலியன் எவ்வளவு பெரிய மன்னன், எவ்வளவு பெரிய வீரன்னு சொல்றாங்க நெப்போலியன். அவன் பிடிக்காத நாடே கிடையாது. ஆனா ஒரு பெண்ணிடம் மண்டி போட்டு கிளியோபட்ரா என்ன பண்ணுவாலாம், ஒரு ஒரு தலகாணி தூக்கி அப்படி விசிறி அடிப்பாளாம். அதுல முட்டி போட்டு நின்னுன்னு கெஞ்சுவானாம் கிளியோபட்ரா கிட்ட. இவ்வளவு பெரிய வீரனா இருந்து ஒரு பெண்ணிடம் வந்து கெஞ்சுறான் பாருங்க. அங்கு காமம். இதெல்லாம் எவ்வளவு வீரனா இருந்தா கூட காமத்துக்கிட்ட அவன் தோத்துடுறான். மன்மதன் போர்க்கடிக்காதவர்களே யாரும் கிடையாது. மன்மதன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவன், சக்தி வாய்ந்த தேவன். யாரவனா எப்ப வேணா கவுத்துருவான். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அவனுக்கு. அதனாலதான் யோகம் யோகம் செய்யக்கூடிய யோகிகள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம் நிறைய பாகவதத்துல பார்த்தாச்சு. முக்கியமான உதாரணமா பிரபுபாதர் அடிக்கடி கொடுக்கிறது வந்து விஸ்வாமித்திரர் தான். தன்னுடைய தவ வலிமை, அந்த தவ வலிமையில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்றார். ஒரு முறை மேனக வந்து கவுத்துறார், அவ்வளவுதான். அவ்வளோ தவம் எல்லாம் மைனஸ். பக்தி தொண்டு அப்படி கிடையாது. பக்தி தொண்டு எப்பவுமே கழிந்து போகாது, மைனஸ் பண்ண முடியாது பக்தி தொண்டை. பக்தி தொண்டு எங்க இருக்கோ அங்கேயே இருக்கு. மேல வேணா போகாம அங்கேயே நிக்கலாம். ஆனால் பக்தி தொண்டு கழிவதில்லை. யோகம் எல்லாம் பண்ணா அது கழிஞ்சிடும். யோகத்துல வந்து அவர் முயற்சி பண்ணார், அது போச்சு எல்லாம். திரும்பவும் முயற்சி பண்றார். திரும்பவும் முயற்சி செய்யும் போது அவர் கோபம் வந்துருது. அந்த தவத்தை யார் தடுத்தார்களோ அவர்கள் மீது கோபப்படுறார். காமம் கோபம் ரெண்டுமே ஒண்ணுதான். காமத்தினுடைய மறுபக்கம் தான் கோபம். யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அங்கிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு காமம் நிறைய இருக்கு. காமம் எடுபடாத இடத்துல கோபமா மாறிடும். அது நீங்க பாத்தீங்கன்னா சில பிரம்மச்சாரிகள்லாம் சிடு 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 சிடுன்னுவாங்க. ஆனா அப்பவே ஆராய்ச்சி பண்ணுவேன். இவ்வளவு சிடு சிடு வெடுக்கு வந்து என்னன்னா உள்ளத்துல வந்து அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறல, அது வெளியே வந்து கோபமா வருது, சிடு சிடு சிடுன்னுவாங்க. அடங்காத காமம் கோபமாக வெளியே வரும். அப்ப ஆக மொத்தத்துல விஸ்வாமித்திரர் ஒத்துக்கணும், ஒத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய காமம் போகல. அப்ப இந்த காமம் என்பது அடக்க முடியாதது. ஆனா அத பக்தர் எப்படி சவால் விடுறாரு பாருங்க. அது பக்தர்கள் மட்டும்தான் பண்ண முடியும், மிக உயர்ந்த பக்தர்கள். ஆனால் மிக உயர்ந்த பக்தர்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டாரு. நீ பிரம்மச்சாரியா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், பெண்களை அப்படியே ஓரம் கட்டிடுங்க. சும்மா ஒரு பார்வை கூட பார்த்ததுக்கு சின்ன ஹரிதாசரை விளக்கிட்டார். ஒரு பார்வைதான். அதே போல காலா கிருஷ்ணதாசை தூர தள்ளிடுறார். என் கூட இருந்தும் உனக்கு காமம் இருக்குன்னா உன்னை நான் என் சங்கத்துல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலா கிருஷ்ணதாசரை திரும்பி சேர்த்துக்கவே இல்லை சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷயத்துல ரொம்பவே கட்டுப்பாடோட இருந்தார். ஒரு சன்னியாசி பிரம்மச்சாரிகள் எப்படி இருக்க வேண்டும். சரி, இது ஆண்களுக்கு. பெண்கள் தான் அந்த காம பொருளாக பார்க்கப்படுகிறார்கள். காம பொருள்ன்றது பெண்ணு தான். ஒரு காமம் அப்படின்னால பெண்ணை தான் அங்க வந்து நிர்வாணமா காட்டுவாங்க, அறகுறையா காட்டுவாங்க. அப்ப பெண் பிறவி எடுத்தவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டுப்பாடு பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் தான். பெண்களும் அதே கட்டுப்பாட்டை, அதே விதிமுறைகளை அதை விட அதிகமா கடைபிடிக்கணும். அவங்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு அதிக பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு சன்னியாசி கீழ் வந்தாருன்னா 50 ராணிகளுக்கு திருமணம் செய்து கொள்கிறார். நம்ம பார்த்தோம்ல, இதை எங்க பார்த்தோம்னா சௌபரி முனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சௌபரி முனிவருக்கும் தன் தவ வலிமையில ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. அதனால ஒரு பெரிய வைஷ்ணவ அபராதம் பண்ணார். வைஷ்ணவ அபராதம் என்பது ஒரு எவ்வளவு பெரிய முனிவரையும் கீழே தள்ளிடும் அப்படின்றதுக்கு இந்த கதை உதாரணம். சௌபரி முனிவர் வந்து ரொம்ப தவ வலிமை, பல பல யுகங்களா தவம் பண்றவர், தவ வலிமை அதிகம். ஒரு முறை ஒரு குளத்துல மீன் இருக்குது. அந்த மீனை சாப்பிடறதுக்கு கருடன் வந்து சாப்பிடுறாரு.
இப்ப கருடனுடைய சாப்பாடு நான்வெஜ் தானே, மாமிசம் தான். அது பாம்பு பிடிச்சு சாப்பிடும், மீனை பிடிச்சு சாப்பிடும், கோழி பிடிச்சு சாப்பிடும். இதெல்லாம் கருடனுடைய உணவு. இப்ப கருடனை சபிக்க கூடாது. நீங்க வந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவேன்னு சாபம் கொடுத்துடுறாரு சௌபரி முனிவர். பெரிய வைஷ்ணவ அபராதம் ஆயிடுச்சு. எப்போது ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறதோ அது உள்ள இருக்கிற காமத்தை வெளியே காட்டுது. கோபம், அவருக்குள்ள காமம் இருக்கு, அது மூடின்னு இருக்கு, அதுக்கு வெளியே வரணும்ல. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் பகவான் வைஷ்ணவ அபராதம் பண்ண, அதனால உனக்கு கோபம் வந்தது, காமம் வந்ததுன்னு காட்டுறாரு. அதனால அவர் தவம் செய்யும் போது 2 மீன்கள், அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் பாரு. அவர் ஒன்றும் பெருசா சினிமா எல்லாம் பார்க்கல, போனோகிராஃபி பார்க்கல, என்னவோ இருக்குல்ல உலகத்துல, அதெல்லாம் போய் பார்த்து கெட்டு போல. அஜாமில் நிச்சயமாகவே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததை பார்த்தான். இவர் அதெல்லாம் கூட பார்க்கல. 2 மீன், அதுல அவர் மதி வாங்கிட்டார். அவருக்கு ரொம்ப காமம் வந்துருச்சு. 2 மீன்கள் இணைவதை பார்த்ததுல அவருக்கு காமம் அதிகமாகி, இவ்வளவு பெரிய முனிவர், இவ்வளவு தவ வலிமை வச்சிருக்கிறாரு, கருடனுக்கே சாபம் கொடுத்தாரு. அது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் கீழே இறங்கிடுச்சு. ஒரு நொடி பொழுதுல கிழப்போம், மைனஸ், பினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஓடுறாரு, எனக்கு திருமணம் வேணும், நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். போய் ஒரு 50 ராணிகளை திருமணம் செய்கிறார். அந்த ராஜாவுக்கு 50 இளவரசிகள். அந்த ராஜாக்கு இந்த கிழவனுக்கு போய் கொடுக்கலாமான்னு பயங்கர கஷ்டமா இருக்கிறாரு. ஆனா சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது, சரி கொடுக்கலான்ட்டு கொடுத்துடுறாரு. அதனால காமம் என்பது யோகிகளை கூட விடுறதில்ல, பதம் பார்க்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இப்ப நாம எப்படி அதை எதிர்கொள்வது? எளிமையான முறையில நமக்கு தூய பக்தி தொண்டை பிரபுபாதர் சொல்லித்தரார். மனதை கிருஷ்ணருடைய திருவடியில் இடைவிடாது வைப்பவர்களால் காமத்தை ஜெயிக்க முடியும். நம்மையும் நம்முடைய மனதையும் இடைவிடாமல் கிருஷ்ண சேவையிலும் கிருஷ்ண நாமத்திலும் நாம் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் காமதேவனை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வைக்கலாம். இருப்பா, நீ அங்கே இரு, நீ இருக்கிற இடத்துல இரு, அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும். நமக்கு வைஷ்ணவ சங்கம், கீர்த்தனம், சிரவணம், சேவை, இதெல்லாம் நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப சாமானியமார்களாக இருந்தாலும், இப்ப நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் எடுத்தோம்னா அவர் இஸ்லாமியர், பிறப்புனால இஸ்லாமியர். அவர் பெரிய யோகி எல்லாம் கிடையாது, எப்பொழுதும் நாமம் சொல்லக்கூடியவர். அவருக்கு 2 முறை சோதனைகள் வந்தது. ஒரு முறை இல்ல, 2 முறை. ஒரு முறை எல்லாருக்கும் தெரியும், சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல லக்ஷஹிரா, அவகிட்ட போறதுக்கு ஒரு முறை ஒரு ஆடவன் போனோம்னா 1 லட்சம் கொடுக்கணுமா. அவ்வளவு அவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விலை மாது. அவளால யார வேணாலும் கட்டுப்படுத்த முடியும், அந்த மாதிரி அந்த காலத்துல அவ இருந்தா. அவளை அந்த அந்த நாட்டு நவாப் ஹரிதாஸ் தாக்கூர் இந்த மாதிரி ஹரிநாமத்தை சொல்றார், நம்முடைய மதத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு போயிட்டார் அப்படின்ற ஒரு கோபத்துல லக்ஷஹிராவை அனுப்புறாங்க ஹரிதாஸ் தாக்கூரரை கெடுப்பதற்கு. ஹரிதாஸ் தாக்கூர் எங்கேயும் ஓடி போல, அம்மா உட்காருமா, நான் ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணிட்டு நீ என்ன சொல்றியோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசையில வாழறாரு. அந்த குடிசையில அந்த அம்மா வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் பாட்டும் ஜபம் பண்றாரு. ஒரு நாள் முழுக்க, இரவு முழுக்கும் ஜபம். அந்த அம்மா போயிடுச்சு, நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நேத்து மாதிரியே தான் இன்னைக்கு எனக்கு ஜபம் முடியல, முடிச்ச பிறகு நம்ம பாத்துக்கலாம், நீங்க ஜபம் பண்ண. ஜபம் 2 நாள் 3 நாள், 3ஆவது நாள் அவங்க பக்தி ஆயிட்டாங்க, பக்தர் ஆயிட்டாங்க. 3 நாள் சங்கம், மிகப்பெரிய ஆச்சாரியனோட நாமாச்சாரியர், நாமத்தினுடைய முழு சரணாகதி எடுத்த ஒரு பக்தனை ஒரு உலகத்துல மிகப்பெரிய அழகில ஒண்ணும் பண்ண முடியாது. தெளிவா இருக்கிறாங்க, அவங்க கர்வமும் வைப்பதில்லை, கர்வமும் வைக்கிறது இல்லை. இப்ப விஸ்வாமித்திரர் கோவம் வந்துருச்சு, என்னுடைய தவத்தை கலைக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டார். அந்த மாதிரி அவருக்கு கோபம் கூட வரல. ஹரிதாஸ் தாக்கூர் கோபப்படல. ஆனா கோபம் என்பது காமத்தினுடைய மறுபக்கம், அதனால அவருக்கு வரல. நீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க, இருங்க நம்ம ஜபம் பண்ணலாம் வாங்க, அவ்வளவுதான். அதே போல இது ஒரு சமயம், இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஹரிதாஸ் தாக்கூரை விலை மாதுவை கொண்டு மயக்கிறதுக்கு பார்த்தாங்க. விலை மாது அவருடைய சிஷ்யரா மாறிட்டாங்க. மாறி மொட்டை அடிச்சு இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு
துளசி முன்னாடி ஜபம் பண்ண சொன்னாரு என் குருதேவர் ஹரிதாஸ் தாக்கூர். நான் அதை செய்து மிகப்பெரிய பக்தை ஆனது தெரியும் எல்லாருக்குமே. இன்னொரு சூழல்ல மாயாதேவிக்கே ஒரு ஆசை, இவரை எப்படியாவது கவுத்துடணும்னு சொல்லிட்டு இவரை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும். மாயையினுடைய வேலையே அதான். மாயை கிருஷ்ணருடைய வேலைக்காரி, சரியான வேலைக்காரி. கண்டிப்பா எல்லாரையுமே மாயையில தள்ளுறதுதான் அவளுடைய வேலையே. அதனால்தான் ஆழ்வார் பாடிடுறாரு, நான் ஏதும் உன் மாயை ஒன்றறியேன். உன் மாயை என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாயனே என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. சிறந்த உபாயம், மாயையிலிருந்து வெளியே வரத்துக்கு சிறந்த உபாயம், ஒரே உபாயம்தான் கிருஷ்ணரை சரணடைதல். தைவீ ஏஷ குணமயி மமமாயா துரத்தியா. துரத்தியானா கடக்கவே முடியாதான். இந்த குணங்களினுடைய தலைவியாகிய மாயாதேவியை, இந்த குணங்களையும் கடக்கிறது ஈஸி கிடையாது. தைவீ ஏஷ குணமயி மமமாயா துரத்தியா. கிருஷ்ணர் சொல்றார், மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏ தாம் தரந்தித்தே. என்னை மட்டுமே சரணடை. என்னை மட்டுமே சரணடையும் போது நீ மாயையை வெல்லலாம், இல்லைன்னா வெல்ல முடியாது. கிருஷ்ணரை கொண்டு மாயையை வெல்லலாம், நம்மால மாயையை வெல்ல முடியாது என்பதுதான் உண்மை. அதனால கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். தூய பக்தர்கள்லாம் நம்ம ஹரிதாஸ் தாக்கூரருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவர் சரணடைந்தார் நாமத்தை. வேற ஒண்ணும் இல்லை, கர்வம் எல்லாம் கிடையாது அவருக்கு. அவருக்கு பகவானுடைய திருநாமத்தை முழுக்க 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 எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதனால அவருக்கு மாயெல்லாம் பேசாம போயிடுச்சு, தோத்து போச்சு மாயை அதனால இப்ப இங்க இந்த முக்கியமாக சன்னியாசிகளுக்கு தான் இந்த தொல்லை எல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்க எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு விலகி இருக்கிறாங்க. கிரகஸ்தர்கள் எப்போதும் மாயில தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மாய வந்தா போச்சா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கிரகஸ்தர்கள் எப்போதும் மாயில தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த துறவரத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு எப்பொழுதுமே சோதனை. அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப யமுனாச்சாரியார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ராமானுஜருடைய குருதேவர். ராமானுஜருடைய குருதேவர் அவர் அவர் ஒரு மன்னன். எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அவரை பற்றி. அவர் யமுனாச்சாரியார் தான் ரத்னமாலைன்னு ஒரு ஸ்லோகம் தான் எழுதினார். அவர் மிக பிரசித்தமான அவருடைய பாடல் இது. அவர் சொல்றார், யத் அவதி மம சேத்தக கிருஷ்ண பதார விந்தே நவநவ ரசர் தாம்னி உத்தியதம் ரந்தும் ஆசித்து தத் அவதி பத நாரி சங்கமே சமர்யமானே பவதி முக விகா சுஷ்டு நிஷ்டீவனம் ச. என்னுடைய மனம் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாத சேவையில் ஈடுபட்டிருப்பதால் அந்த சேவையில் நான் எப்பொழுதும் புது புது திவ்ய அனுபவத்தை ரசிப்பதாலும், எப்போதும் நான் கலவி பற்றி நினைத்தாலும், எப்பொழுது நான் காமத்தை பற்றி நினைத்தாலும் என் முகம் அதை வெறுத்து ஒதுக்குகிறது. அந்த எண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நாம இதுலயே ஒரு பாடத்தையும் அவர் நமக்கு சொல்றார். இந்த பாடல்ல அவர் ஒரு பாடம் நமக்கு சொல்லித்தரார். எல்லாருக்குமே உள்ள காமம் நிறைய மண்டி கிடக்குது. பல சூழ்நிலையினால அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாம போகும். ஆனா அதற்கான ஆசைகள் விதைகள் மனசுல இருக்கு. அதனாலதான் பிரலாத் மகாராஜர் ஒரு நேரடியாவே ஒரு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். நான் எதி தாசசிமே காமான் வராம்ஸ்தம் வரதர்ஷப காமானாம் ஹிருதயம் அஷம் ரோகம் பௌதஸ்து விருணேவரம். காமம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். காமம் என்பது காமத்தையும் குறிக்கும். இப்ப இந்த காமம் என்பது மனிதர்களுடைய ஆழ்மனசுல நிறையவே இருக்கு. பௌதிக காமம், கிருஷ்ணரை தவிர்த்து நான் சுகித்திருப்பேன்றது எல்லாமே காமம் தான்.
எனக்கு காமம் இல்லைன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்றவங்களாம் நான் பார்ப்பேன். அப்ப தெரியும் அலங்காரம் பண்றதுனாலே காமம் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த சரீரத்தை நம்ம வந்து எப்படி எப்படியோ பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமத்தினுடைய வெளிப்பாடு தான். அது யாரா இருந்தாலும், நானா இருந்தா கூட அதே தான். காமம் இருக்கிறது. சரி, இதை எப்படி வெல்லுவது? அந்த எண்ணம் வரும்போது அது அந்த எண்ணத்தை காரி உமிழ வேண்டும். யமுனாச்சாரியார் சொல்றாரு. ஏன்னா நான் வந்து கிருஷ்ணருடைய சேவையில புதுசு புதுசா இன்பத்தை அனுபவிக்கிறேன். உண்மையான இன்பம் அது. கிருஷ்ண நாமம் சொல்லும்போது நமக்கு சுவை வரும், இன்பம் வரும், உண்மையான சந்தோஷம் வரும். பூர்ணாமிருஷா ஸ்வாதனம் சர்வாத்மா ஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனம் சொல்லும் போது ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வந்து ருச்சி கிடைக்கும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேயோ கைரவ சந்திரிகா வித்தரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருஷா ஸ்வாதனம். ஒவ்வொரு பிரதிபதம்னு ஒவ்வொரு அடியிலும் நீங்க நாமத்தை சொல்ல 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 ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. பூர்ணாமிருஷா ஸ்வாதனம். அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் நமக்கு இந்த பௌதிக உலகத்தை வெல்லக்கூடிய வெற்றி கிடைக்கும். பரம் விஜயத்தை, விஜயம் அப்படின்னா வெற்றி. பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதனால காமதேவன்ல பூ ஊதி தள்ளிடும் நாமம். நமக்கு காமம் வருகிறது, நம் மனதுல வந்து பௌதீக ஆசைகள் மண்டி கிடக்கிறதுன்னா அதை எடுப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை இடைவிடாமல் செய்ய வேண்டும். அதுதான் நாம ஜபம். இங்க யமுனாச்சாரியார் என்ன சொல்றார்? அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வந்ததுன்னா அந்த எண்ணத்தை நான் காரி உமிழ்கிறேன். நம்ம மனசுல எப்பாவது காமத்திற்கான எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வளர்க்க கூடாது, அந்த எண்ணத்தை வெட்ட வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் கிட்ட ஒரு சவால் விடுவதற்காக ஒரு இளைஞன் வந்தான். நீங்க என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட கேள்வியா கேட்டான். முனிவர் பொறுமையா பதில் சொல்றாரு. ஆமா முனிவரே, ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு அழகான பொண்ணு போறான்னா எனக்கு பார்த்தா ஆசை வரும், உங்களுக்கு வருமா? சில பேர் இப்படிதான் ஏடா கூடமா சன்னியாசிகள் கிட்ட போய் கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. அடிப்படை விஷயங்களை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சன்னியாசிய போய் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சன்னியாசி உங்க உடம்பு பத்திரமா பாத்துங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் விட்டு மேற்பட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், பக்தர்கள் கத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியாம நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஒரு சன்னியாசி நம்ம கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாருனோன்னு அவங்க வந்து என்னென்னவோ அபத்தமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. நம் மக்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி வைக்கணும். ஏன்னா அவர்கள் உடல் எண்ணத்துல இருக்கிறது இல்லை. அதனால நல்லா இருக்கீங்களான்ற கேள்வியே கிடையாது. நாம வந்து ஒரு சன்னியாசியையோ ஒரு குரு மகாராஜரையோ பார்க்கும்போது அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை செலுத்தி விட்டு அமைதியாக அமர வேண்டும். அவங்களா ஏதாவது ஆன்மீகமான கேள்விகள் இருக்கா கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும். உங்களை பத்தி நீங்க நல்ல பக்தி பண்றீங்களா, பிரச்சாரம் செய்கிறீர்களா, உங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படி போகிறதுன்றதுதான் நம்முடைய உரையாடலாக இருக்க வேண்டும். சில நேரத்துல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் லண்டன்ல படிக்கிறான். இதெல்லாம் குரு கிட்ட சொல்லவே கூடாது. அவர் கேட்டாருன்னா சொல்லலாம். அதான் வேலை குரு மகாராஜுக்கு. அந்த மாதிரி மக்கள் இந்த அடிப்படை விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சன்னியாசியை பார்க்கும்போது ஆன்மீக விஷயத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அவருடைய உடலை பற்றின கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு உடலை பற்றிலாம் எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய உடல் நம்முடைய உடல் போல இல்லை என்பதெல்லாம் புரிந்து கொண்டு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கப்படாது. 2, இந்த முட்டாள் இளைஞன் அந்த முனிவரை கேக்குறான், எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரும், உனக்கு வருமா ஆசை? முனிவர் சொன்னார், எனக்கும் வரும். அப்பா நீங்களும் நானும் ஒண்ணு தானே, நீ முனிவரா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அப்ப சொன்னாரு, இல்ல வித்தியாசம் இருக்குப்பா. உனக்கு அந்த எண்ணம் வரும். ஒரு பெண்ணை பாக்குற, அவளை அனுபவிக்கணும்னு ஆசை வந்தா என்ன பண்ணுவ? பின்னாடியே ஓடுவ. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு அந்த மனதை கட்டுப்படுத்தும்
சக்தி இருக்கிறது. நான் அதை செய்ய மாட்டேன். அந்த எண்ணத்தை வெட்டி விடுவேன். அந்த எண்ணத்தின் மீது காரி உமிழ்வேன். எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும், கொட்டி கடக்கும். நான் பார்த்திருக்கேன். யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. 50 வயதுக்கு மேற்பட்ட நிறைய பெண்கள் விதவையாகி இருப்பார்கள், இல்ல திருமணமே ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஆண் துணையை இல்லாத பெண்களாக இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் திருமணம் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதனால 50 வயசுலதான் யோசிப்பீங்களோ? இல்ல, எனக்கு ஒரு கம்பெனிக்காக நான் அதை ஆசைப்படுகிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. நான் எந்த வயதிலும் காமம் நம்மை விட்டு போவதில்லை. காமம் நம்மை விட்டு போவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பகவானினுடைய திருவடியில் நம்முடைய மனதை வைக்க வேண்டும். இதை செய்தால் ஒழிய காமம் நம்மை விட்டு போகாது. காமத்துக்கான இந்த காமம் என்பதை சரியான விதத்துல பயன்படுத்தி கொள்ளணும்னா கிரகஸ்தர்கள் கிருஷ்ண உணர்வில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே ஒரே ஒரு அனுமதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விதத்துல எந்த அனுமதியும் கிடையாது. கிருஷ்ண உணர்வில் நீங்கள் காமத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், குழந்தைகளை பெற்று, கிருஷ்ண உணர்வுக்கான குழந்தைகளை பெற்று. அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த மன்மதனுக்கு சவால் விடுற வேலை குலசேகர ஆழ்வார் செய்யறார். நீ என்கிட்ட எல்லாம் வராதப்பா, நீ வேலையை பார்ப்பா சொல்றார் குலசேகர ஆழ்வாருக்கு மன்னன். பொதுவா மன்னர்கள்லாம் நிறைய திருமணம் செய்து கொள்ளலாம், அந்த உரிமை எல்லாம் இருக்கு. அவர் மன்னராய் இருந்தார், ஆனாலும் அவர் கட்டுப்பாட்டுடன் இருந்திருக்கிறார். அதுதான் நமக்கு குலசேகர ஆழ்வாருக்கு வாழ்க்கையிலன்னு தெரியுது. இப்ப இது மன்மதன் கிட்ட பேசினாரு. அடுத்து 23வது ஸ்லோகத்தை நம்ம கிட்ட பேசுறாரு. ரொம்ப அருமையான ஸ்லோகம். அதை பார்த்துட்டு நம்ம விளக்க உரை பார்க்கலாம். நாதே தாத்தரி போகி போகசயனே நாராயணே மாதவே தேவே தேவகி நந்தனே சுரவரே சக்ராயுதே ஷார்ங்கிணி லீலா சேஷ ஜகத் பிரபஞ்ச ஜடரே விஸ்வேஸ்வரே ஸ்ரீதரே கோவிந்தே குரு சித்த விருத்திம் அச்சலாம் அந்யைஸ்து கிம் வர்த்தனை. மக்களுக்கு சொல்றார் மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான தங்களுடைய தலைவரையும் போஷகரையும் மட்டும் நினைத்து பாருங்கள். அவர் நாராயணர், மாதவர் என்று அறியப்படுபவர். அவர் அனந்தன் என்ற பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் தேவகியின் அருமை மைந்தன், தேவர்களுக்கு தலைவன், பசுக்களின் பகவான். அவர் கையில் சங்கும் சக்கரம் சாரங்கம் என்னும் வில்லும் ஏந்தி நிற்கிறார். லக்ஷ்மி பதியான அவர் அண்ட சராசரங்களை கட்டுப்படுத்துபவர். இவற்றை தன் தொப்புளில் இருந்து அவர் பொழுதுபோக்காக தோன்றச் செய்கிறார். இதை தவிர வேறு எதை நினைத்து பார்த்தால் நன்மை கிடைக்கும்? இப்ப முதல்ல போன ஸ்லோகத்துல அவர் மனதை திருவடி தாமரையில வச்சாதான் மனதை கட்டுப்படுத்த முடியும், காமத்துல இருந்து நம்மை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. இப்ப அதே மனதை பக்தர்களுக்கு சொல்றார். நீ மனக்கட்டுப்பாடு உனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சினா, மனக்கட்டுப்பாடு பக்திக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா ஒரு அடி கூட நம்மால மேல வைக்க முடியாது. மனக்கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்லையே. அர்ஜுனன் சொல்றாரே பகவத்கீதையில, நான் என்ன காற்றை கூட கட்டுப்படுத்த முடியும் கிருஷ்ணா, மனசை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு பெரிய பக்தர் அர்ஜுனன், மிகப்பெரிய பக்தன். அர்ஜுனனால முடியாத காரியமே இல்லை. நித்திய சூரி அவரே சொல்றாரு, என் மனசை கட்டுப்படுத்த முடியல கேசவா, என்னுடைய மனதை என் வசமே இல்ல, நான் காற்றவனா கட்டுப்படுத்திடுவேன், மனசை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் பதில் எப்படி கொடுக்கிறாருன்னா, அசம்சயம் மகாபாகோ, கண்டிப்பா அதுல சந்தேகமே கிடையாது, மனசை கட்டுப்படுத்த முடியாது. இதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம், தினமுமே போராடி கொண்டிருக்கிறோம். யார் கூட? மனசோட தான். மனக்கட்டுப்பாடு இந்த ஜபம் செய்யற நேரத்துல கொண்டு வரணும்ட்டு போராடுறோம். தினமும் 2 மணி நேரம் போராடுறோம். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அசம்சயம் மகாபோகோ,
துர்நிகிரகம் சலம். மனம் என்பது மனம்ன்றது வந்து கட்டுப்படுத்த கஷ்டம்தான். ஆனால் எப்படி கட்டுப்படுத்தலாம்? அபியாசன வைராகியன 2 விஷயம் சொல்றார். அபியாசம்னா பயிற்சி, 2வது பற்றின்மை. பற்றின்மை பயிற்சி 2 கொண்டு நம்ம மனசை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றார். அந்த பயிற்சி என்பது எதில் பயிற்சி கொடுக்க வேண்டும்? கிருஷ்ணருடைய நாம ஜபத்தை சொல்வதுல, பகவானுடைய நாமத்தை சொல்வதுல பயிற்சி. முதல்ல அது வறட்சியா இருக்கும். நாமத்தை வந்து நம்ம அதனுடைய அருமை தெரியாமல், பக்தர்களாக இல்லாமல் நாம ஜபம் சொன்னோம்னா அது ட்ரையா இருக்கும், வறட்சியா இருக்கும். அதுல ஒரு சுவையே இருக்காது. அது ஒரு இயந்திரத்தனமா இருக்கும். ஆனா பரவாயில்லன்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். இயந்திரத்தனமா நாமத்தை சொல்றீங்களா, பரவாயில்ல. இப்ப இதெல்லாம் படிக்கிறோம், இயந்திரத்தனமா இருக்கு, தப்பு தப்பா வளர்றோம், பரவாயில்ல, செய்யுங்க செய்யுங்க, செய்து பழகுங்கள். செய்து பழக 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 உண்மையாக நாம் அவரை அழைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பிறவியில இல்லைன்னா அடுத்த பிறவியில கஜேந்திரனுக்கு ஞாபகம் வந்த மாதிரி நமக்கும் ஞாபகம் வந்துடும். இந்த பிறவியில எல்லாம் விட்டுட்டாரு, அவரால் இந்த பிறவியில பகவானை அடைய முடியவில்லை. அடுத்த பிறவியில யானை பிறவி எடுத்தாரு, ஆனா நினைவில் இருந்தது. பகவானுடைய கருணையினால நாம ஜபம் வந்து நினைவுக்கு வந்தது. இப்ப நாம வந்து நாம் இப்ப நல்லா இருக்கிறோம், எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நம்மை நாம் அந்த சோதனைக்கு பயிற்சி வைக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். ஏனக்கேன பிரகாரேன ஏதோ ஒரு வழி பண்ணி எப்படியாவது கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைக்குமாறு செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நம்ம வகுப்புல கிருஷ்ணபிரியான்னு ஒரு மாதாஜி இருக்கிறாங்க. அவங்க வாய திறந்த கதை தான் கிருஷ்ணரை பற்றி. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல கதை 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 கிருஷ்ணருடைய பலவிதமான லீலைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. வருவாங்க, நாம் ஒரு முன்னே வேற எதுவுமே இருக்காது. இடைவிடாமல் இடைவிடாமல் கிருஷ்ண 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 தான். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பார்த்திருக்கிறேன் நான். வேற எதுவும் பேசவே மாட்டாங்க, வேற எதுவும் இல்லை அவங்களுக்கு. அதனால இடைவிடாமல் நம்ம எப்படியாவது கிருஷ்ணருடைய பேச்சு பேசணும், கிருஷ்ணரை புகழ்ந்து பாட வேண்டும், கிருஷ்ணர் நினைவில் வாழ வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறச்ச நமக்கு வந்து மாயையும் வராது. யாருக்கு டைம் இருக்கும் தேவையில்லாதெல்லாம் பாக்குறதுக்கோ? அதுக்கெல்லாம் நேரமே இருக்காது இல்ல. ஓடினே இருக்கிறோம். இன்னைக்கு கோயிலு இடைவிடாமல் அடுத்து 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 உங்களுக்கு வேலை இருந்துட்டே இருந்தா வேற எதுவும் தவறான விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. இருக்குதுனால வெளியே வராது அது. அததான் இவர் சொல்றாரு, மனதை எப்பொழுதும் சேவையில் ஈடுபடுத்து. அப்படி நிஜமாவே ஈடுபடுத்தும் போது நமக்கு வேற சிந்தனையே வராது. அடுத்து வேற வேலை நிக்கும், அங்க ரைட்டா நிக்குது. சரியா அங்க உங்களை நீங்க என்கேஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காமத்தின் பின்னாடி நம் மனம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லு. நம்முடைய தலைவர், போஷகர், நம்மை பராமரிப்பவர். அது யாருன்னு பாருங்க. யார் அது? நாராயணர். அவர் யாரு? மாதவர். அவர் எங்க இருக்கிறாரு? அனந்த சைனரா இருக்கிறார். பாம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். அவர் யாரு? தேவகியினுடைய மைந்தன். தேவகி நந்தனோ. கையில என்ன வச்சிருக்கிறார்? சக்கரம் வச்சிருக்காரு. அந்த சக்கரம் நம்மளுக்கும் தான். நம்மை வந்து மாயை கிட்ட இருந்து காப்பாத்துவார் சக்கரம் விட்டு. அதனால கையில சக்கரம் வச்சிருக்கிறார். பசுக்களின் தலைவன். ஏன்னா பசுதான் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அதனால பசுக்களின் தலைவன். சங்கு, சக்கரம், சாரங்கம், வில்லு வச்சிருக்காரு. லக்ஷ்மி பதி ஆனவர் அண்ட சராசரங்களையும் கட்டுப்படுத்துகிறார். அவரை நாம நினைச்சோம்னா நம்ம மனசை கட்டுப்படுத்தும் உத்தியையும் அவரே செஞ்சிருவார். அவர்கிட்ட சரணாகதி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசை அவரு கட்டுப்படுத்திடுவார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிருஷ்ணரை முழுசா சரணடைறது அப்படின்னா, கிருஷ்ணரை நம்பியே எல்லாத்துலயும் வாழறோம்னா உள்ள இருந்து நமக்கு வழி காட்டிட்டே இருப்பார். இப்பெல்லாம் நம்ம எங்கேயாவது பயணம் செய்யும் போது ரைட்டு லெப்ட் ஸ்ட்ரெயிட்டு அது இதுன்னு ஒரு 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 பெண்மணியோ ஒரு ஆணோ பேசினே இருப்பாங்க. ஒரு கார்ல பயணம் செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணிட்டா இப்படி போங்க, அப்படி போங்க, 1 கிலோமீட்டர் இருக்கு, 500 மீட்டர் இருக்கு, ஒரு 100 மீட்டர் இருக்கு, இப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க அப்படின்னு வழி காட்டுது இல்ல. அந்த வழிகாட்டுதல் நமக்கு பகவானிடம் இருந்து கிடைக்கும். எப்பொழுதும் அவர் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தா, நான் பல நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட
பகவான் உள்ள இருந்து இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு சொல்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் சின்சியரா இருந்தோம்னா கூட போதும். எது சரின்றத அழகா காட்டுவார். அவருடைய நாமத்தையே சொல்லி 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 அவரோட சம்பந்தப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால், இல்லைன்னா இப்ப கூட சொல்றாரு, நம்ம காதுல விழாது. ஏன்னா நாம பாட்டுன்னு பேசிட்டே இருக்கிறோமா. இப்ப நான் அடிக்கடி உங்களெல்லாம் மியூட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, கிளாஸ்ல உட்காந்துட்டு மைக்கையும் ஆன் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, பேசுறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நான் பேசுறது உங்க காதுல விழாது, ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், ப்ளீஸ் மியூட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நாம பகவானோட சம்பந்தப்படணும்னா நம்ம உலகாய விஷயங்கள்லாம் மியூட் பண்ணணும், உலகாய விஷயங்கள்லாம் நிறுத்தணும். மனசுல பாட்டு ஓடிட்டே இருக்கும். இது என்ன பண்றது, அது என்ன பண்றது, அது என்ன பண்றது, இது என்ன பண்றது. சில பேருக்குலாம் நேரமே இருக்காது, அப்படி ஓடுவாங்க. சில பக்தர்கள்லாம் எதை நோக்கி ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஓடிட்டே இருப்பாங்க. உட்காந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு பக்தர்கள் சொல்லலாம், குரு மகாராஜர் சொல்லலாம், உள்ள இருந்து அந்தர்யாமி பரமாத்மாவும் பேசிக்கொண்டே இருக்கிறார், காதுல விழாது. ஏன்னா எங்கேயோ ஓடுறாங்க, எதை நோக்கியோ ஓடுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க சைலண்டா இருக்கணும் போது மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறோம், அப்ப உள்ள பேசுறது கேட்காது. உள்ள பேசுறது கேட்கணும்னா நாம அமைதியா இருக்கணும். நாம பேசுறது கேட்கணும், உள்ள பேசுறது கேட்கணும். பகவான் பேசுறது நம்ம கேட்கணும்னா கொஞ்சம் மியூட்ல வச்சு ஆகணும். நம்ம மியூட்ல வைக்கும் போதுதான் அவர் என்ன பேசுறாருன்னு தெரியும். குலசேகர ஆழ்வார் நமக்கெல்லாம் சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பகவானுடைய நாமத்தை இடைவிடாம சொல்லிட்டே இரு. மனசை கட்டுப்படுத்துறது அவரே பார்த்துப்பாரு. மனசுன்றதே இல்லாம கூட பண்ணிடலாம் நம்ம. ஆன்மீக உலகம் போனா இந்த மனசுலாம் இல்ல. மனம், புத்தி, பொய், அகங்காரம் எல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அங்க நம்முடைய தூய நிலையில் இருப்போம். தூய நிலை என்பது கிருஷ்ண உணர்வு தான், முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வு தான். அதுல ஜடக்கலங்கமே இருக்காது. ஆன்மீக உலகத்துல ஜடக்கலங்கம் கிடையாது. அப்ப அங்க மனம், சிந்தனைகள், காமம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அங்கு நாம் தூய்மையாக இருப்போம், எப்பொழுதும் கிருஷ்ணரை பாடிக்கொண்டு குலசேகர ஆழ்வார் மாதிரி இருப்போம். அதனால பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு, மனதை கிருஷ்ணருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். சவை மனக ஸ்ரீ கிருஷ்ண பாதாரவிந்த. அப்போ இங்க ஒரு மிக பிரபல்யமான ஒரு உதாரணம், பீஷ்மதேவர். பீஷ்மதேவர் நிறைய பேருக்கு தெரியாது, துரியோதன கூட்டத்துக்கு தான் இருந்த மாதிரி தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனா அவர் நிரந்தரமான நித்திய சூரியவர். எதுக்காக எதிர்கட்சி போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ணாரு, திரௌபதி துயில் உரிக்கப்பட்டப்ப காப்பாத்தல. அவர் எவ்வளவு பெரிய வீரர். அவர் நினைச்சிருந்தாருன்னா மொத்த துரியோதன கூட்டத்தையும் ஒரு அம்புல சாவடிச்சிருக்கலாம். ஆனா அவர் செய்யல. ஏன் செய்யல? இப்ப இந்த கேள்விகள்லாம் வருது. சில நேரங்கள்ல அவர் செய்யணும்னு நினைச்சா கூட அது பகவானுடைய சித்தம் இல்லை, அதனால அவர் செய்யல, ஒரு காரணம். அதுவும் அவர் அந்த காரியத்தை செய்யல, அதனாலதான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். பீஷ்மதேவர் அவருடைய உடல் முழுக்க அம்புகளால் துளைக்கப்பட்டிருந்தது. அவரும் காமத்தை வென்றவர். எவ்வளவு எல்லாமே இருந்தும் ஒரு இளவரசன். அவர் போய் குருகுலத்துல பிரம்மச்சாரி ஆக இல்ல, அவர் ஒரு இளவரசன். ஆனால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் உறுதியா நின்னர். அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அவர் பகவானிடத்தில் வீர ரசத்துல சம்பந்தப்பட்டிருந்தார். அதனாலதான் எதிர்கட்சியில இருந்தாராம். இல்லைன்னா அவர் பாண்டவர்கள் மீது மிக அலாதியான பிரியம் வச்சிருந்தார். யுதிஷ்ட மகாராஜர் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், என்னால இனி வாழ முடியாது, என் உறவினர்கள்லாம் கொன்னுட்டனே அப்படின்னு மிகப்பெரிய மனக்கலக்கத்துக்கு போறாரு. அர்ஜுனனும் பெரிய மனக்கலக்கத்துக்கு போனான். அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்தார். அதே போல யுதிஷ்டருக்கும் அவர் அறிவுரைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் பீஷ்மரின் புகழை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு பீஷ்மர் படுத்திருக்கும் அம்பு படுக்கை பக்கத்துல கொண்டு போறாரு எல்லாரையுமே. அவர் மிகப்பெரிய மகான், 12 மகாஜனங்கள்ல பீஷ்மர் ஒருத்தர். அவருடைய புகழை கொண்டாடணும், அப்படி அவர் தன்னுடைய பக்தர்ன்றது தெரியணும்ன்றதுக்காக அங்க கொண்டு போய் பீஷ்மரை வைத்து அறிவுரை எல்லாம் சொல்ல வைக்கிறார்.
அப்ப பாண்டவர்களை பார்த்து பீஷ்மர் அழறார். அஹோ துக்கம், அஹோ துக்கம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. நான் உங்களை மாதிரி நல்ல பக்தர் ஆகணும், ஏன்னா கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் பிரியம்னு தெரியும். நான் உங்களை மாதிரி நல்ல பக்தரா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் எந்த நேரத்துல இப்ப உடல் முழுக்க அம்பு தச்சிருக்கு, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாரு. அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய என்னுடைய கவனம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடி என்னும் தாமரை திருவடி என்னுடைய கவனத்தின் நோக்கமாக என்றென்றும் இருக்க கடவுதுன்னு பிரார்த்தனை செய்யறாரு. பிரார்த்தனை செஞ்சு கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணரை நோக்கி கொண்டேதான் உயிரை விடுறாரு. அத இங்க பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார். பீஷ்மர் எப்படி உயிரை விட்டார், அவ்வளவு வலியிலும் அவருடைய கிருஷ்ண உணர்வு சாகல. இந்த பக்தர்கள் ஆகிய பாண்டவர்கள், பக்தர்களுக்கு நான் ஆதரவு அளிக்கலன்னு கஷ்டம் இருந்தது. அதற்கும் காரணம் கடவுளுடைய முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருடைய விருப்பம். இவர் எதிர்கட்சியில இருந்து கிருஷ்ணரோட சண்டை போடணும்ன்றதுக்காக தான் கிருஷ்ணரோட பீஷ்மர் சண்டை போடுறாரு ஒரே ஒரு நேரத்துல. இந்த இடத்துல நமக்கு தோணும், கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாத்துறதுக்கு தான் சக்கரம் எடுத்தார் அப்படின்னு தோணும் நமக்கெல்லாம். அதான் காரணமும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான காரணம், தன்னுடைய அன்பு பக்தனாகிய பீஷ்மரோட சண்டை போடணும். வீர ரசம், அது வீர ரசத்துல இருந்ததுனால பீஷ்மரை சண்டை போடணும்ன்றதுக்காக தான் அவர் எடுத்தார், அம்பு எடுத்து அவரோட சண்டை போடுறார். அதை ரசிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, சில இளம் காதலன் காதலி எப்படி கணவன் மனைவி ஒருத்தர் அடிப்பாங்க, கிழுவாங்க, கடிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அது போல கிருஷ்ணர் மீது பீஷ்மர் விட்ட அன்பு கிருஷ்ணர் மேல, கிருஷ்ணருடைய தேகத்தை தாக்கும் பீஷ்மர் விடுற அம்புலாம். அதெல்லாம் மலராக ஒரு காதலன் மேல போடுற மலர் போல ஏத்துக்கொள்கிறாராம் கிருஷ்ணர். இங்க வீர ரசத்துல பீஷ்மர் இருந்ததுனால பீஷ்மரோட சண்டை போடுறதுக்கு தான் கிருஷ்ணர் தன்னுடைய சத்தியத்தை மீறினார். அர்ஜுனனை விட அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில் அர்ஜுனன் மிக 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 அன்பான பக்தன். ஆனா அந்த சூழ்நிலையில அவர் பீஷ்மருக்கு முக்கியத்துவம் தந்தார். பகவான் தன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். பகவான் அவர்களை மாயையிலிருந்து காப்பாற்றுவார். பீஷ்மருடைய பிரம்மச்சாரியத்தை காப்பாற்றியது கிருஷ்ணருடைய அனுகிரகம் தான். அதனால எப்பொழுதும் பகவானுடைய திருவடி தாமரைகளை தியானம் செய்வதனால அந்த திருவடி தாமரைகள் இருக்கும் இதயத்தில் மன்மதனுக்கு இடமே இல்லை. அதனால மக்களே, நீங்கள்லாம் பகவானுடைய திருவடி தாமரைகளை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள், எப்பொழுதும் அவருடைய நாம ஜபம் செய்யுங்கள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் குலசேகர ஆழ்வார். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி செம மாதாஜி, ஐயோ சூப்பர் மாதாஜி. எனக்கு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை படிக்கிறோங்கிறத விட நீங்க சொல்ற அந்த ஒரு அழகு ரொம்ப அருமை மாதாஜி. நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் மாதாஜி, நீங்க எனக்கு மென்டரா கிடைச்சது. நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வீர ரசம்னு இருக்கிறதா எங்களுக்கு தெரியாதுங்க மாதாஜி. நேற்றைய கிளாஸ்ல சொன்னீங்க, இன்றைய கிளாஸ்ல சொல்லிதான் எங்களுக்கு தெரியுதுங்க மாதாஜி. நான் அந்த ரசத்தை எழுதி அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வேற கேட்டுட்டாங்க, நான் அனுப்புறேன். 5 முக்கியமான ரசங்கள் இருக்கு, 7 கிளை ரசங்கள் இருக்கு. 5 முக்கியமான ரசம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 5 முக்கியமான ரசம்: சாமானிய ரசம், தாஸ்ய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். 5 ரசங்கள். 7 கிளை ரசங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுத்துலதான் வீரம், இந்த நகைப்பு, அந்த மாதிரி ஆச்சரியம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆச்சரியமான உறவு அதெல்லாம் இருக்கு. நான் எழுதி அனுப்புறேன். நான் உங்களுக்கு முன்னவே ஏதோ ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், நான் அனுப்பல அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கேட்டிருந்தாங்க. நான் அனுப்பிடுறேன். 5 முக்கியமான ரசம், 7 கிளை ரசம், 12 ரசம் இருக்கு. ரசம்னா உறவு முறையில் இருக்கும் அன்பு பரிமாற்றம், அப்படிதான்.
அது ரசம்னா நம்ம ரசம் கிடையாது. ம். எஸ், ஹரே கிருஷ்ணா. பத்மாவதி ஹரே கிருஷ்ணா தனபால் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி, இப்போ இந்த விஸ்வாமித்திரர் வந்து மேனகையை பார்த்து மயங்கிடுறாரு தானே மாதாஜி? ஆமா, எப்படி கோவப்பட்டு யார மாதாஜி சாபம் கொடுக்குறார்? அதுதான் மறந்துட்டேன். அது ஒரு இந்திரன் யாரையும் அனுப்புறாரு. அப்ப ரம்பா மாதாஜி, ரம்பை அனுப்புறாங்க. ரெண்டாவது ஹரே ரம்பியை கிருஷ்ணா. அனுப்புறாரு. ஆமா, ரம்பையை பார்த்து தான் கோவப்படுவாரு. ஆமா ஃபர்ஸ்ட் மாதாஜி. ஊர்வசி. ஹரே கிருஷ்ணா. மேனகா மாதாஜி. மேனகா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட், விஸ்வாமித்திரருக்கு மேனகா ரெண்டாவது ரம்பை. சகுந்தலா. இல்ல, அந்த மாதிரி சகுந்தலை. அவர் வந்து ரெண்டாவது மாதாஜி. இல்ல, நான் அதை கண்டுபிடிச்சு சொல்றேன். ரெண்டாவது யார் மேலயோ கோவப்படுவார். முதல் முறை வந்து அந்த பெண்ணோட உறவு கொண்டு குழந்தைய பெற்றுருவார். சகுந்தலை அவ விட்டுட்டு போயிடுவா. இவரு என்ன பண்ணுவார்? இவர் தவம் பண்ண போயிடுவார். அப்புறம் கண்வர்னு ஒரு முனிவர் எடுத்து வளர்ப்பார் சகுந்தலைய. சகுந்தலையை எடுத்து வளர்த்தது கண்வர், கண்வ முனிவர். அது ரெண்டாவது எப்ப எங்க கோவப்பட்டாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். வேற யாருக்குன்னா தெரியும்னாலும் நீங்க சொல்லலாம். மாதாஜி ரெண்டாவது ரம்பை மேலதான் மாதாஜி கோவப்படுறாரு. ஏன்னா ரம்பை தான் அனுப்புவாங்க. சரி, தேவர் ரெண்டாவது ரம்பை அனுப்புவார். ஓகே. அப்ப அங்க இருந்து அவர் தவறு பண்ண மாட்டாரு, கோவப்படுவார். சாபம் கொடுப்பாரு. சாபம் கொடுக்குறாரா கோவப்படுறாரான்னு தெரியல. ரம்பைக்கு கல்லாயிருவேன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாருன்னு ராமாயண கதை சொல்லும் போது ஒரு டைம் சொன்னாங்க மாதாஜி. இல்ல, அது என்னன்னு தெரியா, நான் பாக்குறேன். நீங்களும் பாருங்க, யாராவது கண்டுபிடிங்க. ஓகே அந்த மாதாஜி. இந்த சூழ்நிலை எனக்கு ஞாபகம் வரல. ஆனா கோவப்பட்டார். கோவப்படுறதும் காமம் தான். அதனால தவ வலிமை போயிடும். தவ வலிமை முதல் முறை ஏன் போச்சுன்னா காமத்தினால போயிடுச்சு. ரெண்டாவது கோபத்தினால தவ வலிமை 0, பூஜ்யத்துக்கு வந்துரும். திரும்ப அவர் முயற்சி பண்ணல. அவர் ராமருக்கு சேவை பண்ணார், ராஜரிஷி ஆயிட்டார். அதாவது இது எதுக்கு அடிக்கடி சொல்றோம்னா, யோகம் என்பது தன் வலிமையில நம்பிக்கை வைக்கிறது. பக்தி என்பது, பக்தி யோகத்தை நாம் வைக்கிறோம், அது வந்து கிருஷ்ணர் மேல வைக்கிற நம்பிக்கை. பக்தி யோகம் நம்ம கடைபிடிச்சோம்னா அதுதான் வந்து எளிமையானது, சிறப்பானது. இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் செய்யும் போது அதுல நம்ம சக்தியை கொண்டு பகவானை அடையிறது அது ரொம்ப கஷ்டம். கலியுகத்துல சாத்தியமே கிடையாது. அவனை கொண்டு அவனை அடைதல் தான் சாத்தியம். அவனை கொண்டு அவனை அடைதல், நாம ஜபத்தை கொண்டு, நாமம் என்பது அவன்தான், அவனை கொண்டு அவனை அடைதல். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆஹ் ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி மாதாஜி. நீங்க கருடாழ்வார் வந்து மீன் எல்லாம் சாப்பிடும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல மாதாஜி. நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனா பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி கருடாழ்வார் பார்த்துட்டு தான் உள்ள போறோமே மாதாஜி. என்னோட டவுட் உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, சந்தேகம் முதல்ல கேட்டாச்சு மாதாஜி. ஃபர்ஸ்டே கேட்டுட்டு நடந்தது. சரி சரி, நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நாமெல்லாம் வெஜிடேரியன். மனிதர்களுக்கு வந்து சைவ உணவு தான் கிருஷ்ணர் பரிந்துரைத்திருக்கிறார். ஆனா ஒரு மிருகங்களுக்கு வந்து சைவம், அவர் படைச்சதே அவர் அசைவமா தான் படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல பாருங்க, ஏன் சிங்கம் அசைவமா இருக்குன்னு கேட்க கூடாது. ஏன் புலி அசைவமா இருக்கு? படைச்சதே அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. அவர் பக்தர் தான், அசைவ பக்தர். ஆனா நாம அவரை வழிபடும் போது அசைவம் வைக்கிறது கிடையாது. கருடாழ்வார நம்ம வழிபடுறோம்னா அவருக்கு நம்ம அசைவம் எல்லாம் வைக்கிறது இல்லை, பொங்கல் தான் வைப்பாங்க, அசைவம் வைக்கிறது கிடையாது. ஆனா அவரு இருந்ததே அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க அவரை. அது தப்பு கிடையாது. ஓகே மாதாஜி. அவங்க அப்படித்தான். அவர் படைச்சதே பகவான் அப்படித்தான். அவருக்கு உணவு அது, அதனால அது தவறு கிடையாது. அவர் போய் மீன் சாப்பிடுறது தவறு கிடையாது. நாம மீன் சாப்பிட்டா தவறு, அவருக்கு இல்ல. அது விதிமுறைகள் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மாறுபடுது. நான் நிறைய முறை ஆண் வேற பெண் வேறன்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கு விதிமுறை வேற, பெண்களுக்கு விதிமுறை வேற. ஏன்னா 2 பேரும் வேற இனம். கருடன் வேற இனம், அவருக்கு இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாது. ஓகே மாதாஜி, ரொம்ப தேங்க்யூ. எப்படி அவர் நான்வெஜ்ஜை சாப்பிட்டாலும் அவர் பக்தர் தான். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இந்த கேரளால ஒரு டாக்டர் கூட கொண்டுட்டாங்கல்ல மாதாஜி, ரேப் ஆமா பண்ணி. ஆமா, அதுக்கு வந்து இந்த கேரளால பெண்கள் இல்ல, கல்கத்தால. கல்கட்டா சாரி. அப்போ வந்து அந்த அதாவது சில பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படித்தான் எப்படி வேணா போடுவோம்,
நீங்க உங்க அக்கா தங்கைக்கு தான் பாப்பீங்களா? எப்படி அப்படி சொல்றாங்க மாதாஜி, தப்பு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. அது இப்ப இந்த சமுதாயத்தை நம்ம வந்து இப்ப அன்பால தான் திருத்த முடியும். ஆனா அந்த சமுதாயத்துல நம்ம சொன்னோம்னா, நீ வந்து அப்படி போகாத அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ அவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கிறா அந்த பொண்ணு. நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் ஆராய்ச்சி கண்டிப்பா பண்ணுவேன். பாருங்க, அவ டாக்டரா இருக்கிறா, டாக்டர்ல மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கிறா. ஆனா அவளுடைய தலையெழுத்து கோரமான மரணம். கோரமான மரணம். இதே ஒரு பக்தரா இருந்தா கண்டிப்பா பகவான் தடுத்தாட்கொண்டிருப்பார். இந்த மாதிரி பக்தர்களுக்கு பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது, நடக்காது. ஏன்னா பக்தர்கள் தங்கள் எல்லையை மீறக்கூடாது, மீற மாட்டாங்க. இப்ப பெண்களுக்கு நான் பொதுவா நிறைய பெண் குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரை பண்றேன். உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்குதுன்னா வேலைக்கு போகாத, நீ பிற ஆண்களோட பழகாத, நீ உன் கற்பை பார்த்துக்கொள். இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். நிறைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உருவாக்குறோம். நீங்க வந்து இந்த மாதிரி போகாதீங்க, அவசியம் இல்லைன்னா வெளியே போகாதீங்க, பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பு அந்த உனக்கு உயிர், கற்பு இது முக்கியமா, பணம் முக்கியமா? சொல்லுங்க. அவ பிஜி படிச்சிருக்கிறா. ஆனா உலகம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கு பாத்துக்கலாம், நாம எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். விடுங்களேன், அவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா போட்டோம் விடுங்க. நான் சொல்றேன், இந்த குழுவில் இருக்கும் பெண்களும் உங்களுடைய பெண் குழந்தைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நாம போய் இந்த உலகத்தை திருத்த முடியுமா? திருத்த முடியுமா? திருத்த முடியாது. நாம வந்து பெண்களா எத்தனை வயசா இருந்தாலும், 60 வயசு பெண்ணா இருந்தாலும் பெண் பெண் தான், பாதுகாப்போட தான் இருக்கணும், பாதுகாப்போட தான் இருக்கணும். தயவு செய்து நீங்கள் பெண் குழந்தைகளை பெற்றிருந்தால் அடக்க ஒடுக்கமாக துணி போடுறதுக்கு கத்து கொடுங்க. இந்த காலமே அப்படிதான் போடுறாங்க துணி அப்படின்னு நாம பேசாதீங்க. பாதுகாப்போட இருங்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்படியே ரொம்ப சுலபமா பெண்களை வெளியே விடுறாங்க, ரொம்ப சுலபமா. அதுங்க போயிட்டு வெளிநாடுகள்ல ஆண்களோட ரூம் போட்டு தங்குதுங்க. ஒரே ஒரு கூரையில் ஒரு ஆணும் பெண்ணும் தங்குறாங்க. கேட்டா எங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம். அப்படியா கஞ்சி கூழுக்கு இல்லாம இருக்க போறோம் நாம? ஒரு பெண்ணுக்கு சாப்பாட்டுக்காக ஒரு பெண்ணை வேலைக்கு அனுப்பவே கூடாது. உங்க வீட்டுல வறுமை தாண்டவம் ஆடுதுன்ற ஒரு நிலைமையை தவிர உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் இருக்குன்னா பெண்கள் வெளியே போறதே வேண்டான்ற நான். அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. பெண்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியாது. பக்தர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பெண்களை பாதுகாப்பா வளர்த்து, பாதுகாப்பாக ஒரு நல்லவனிடம் கொடுத்து அவங்கள ஆன்மீகமாக வைத்துக் கொள்றதுதான் நியாயம். இதெல்லாம் போனா அவ்வளவுதான். பாருங்க, துர்மரணம் இதெல்லாம். ஆன்மீகவாதிகளை தவிர வேற யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவன் நல்ல கர்மா பண்ணிருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கர்மா. அதனால நல்ல வீட்டுல பிறந்தா, நல்லா படிச்சா, நல்லா முன்னேறினா. ஆனா கோரமான மரணம் இல்லையா? கர்ம வினை அப்படிதான் எழுதி இருக்கு. அதனால அவங்க எல்லாம் அப்படித்தான் பேசுறாங்க. பெண்ணுக்கு வேறு சட்டம், ஆணுக்கு ஒரு சட்டம். உண்மைதான் அது. ஏன்னா இந்த கொடுமை ஆணுக்கு யாரும் பண்ண முடியாதே. யாராவது ஆணை கற்பழிக்க முடியுமா? முடியாது இல்லையே. ஆனால் பெண்ணு தானே ஜாக்கிரதையா இருக்கணும். அது இரவு நேரத்துல நீ நைட் டியூட்டி பாக்குறன்னா ஒரு செக்யூரிட்டியே கெடுத்தானா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. அதனால கிருஷ்ணருடைய நாமத்தை எடுத்து நாம் பாதுகாப்பை தேட வேண்டும். உங்களுக்கு பெண்களுக்கு வந்து அவசியம் இல்லை என்றால், உங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, அடிப்படை விஷயங்கள் இருக்குதுன்னா தயவு செய்து வெளியே போவாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க உங்க பொண்ணை. நீங்க நல்ல பெற்றோர்களாக இருந்தால் உங்க பெண்ணை வந்து வெளியே அனுப்பாதீங்க. நான் அனுப்ப மாட்டேன். நான் ஒரு பெண்ணை பெற்றிருந்தா நான் அனுப்பவே மாட்டேன். எனக்கு இருப்பது ஆண் குழந்தை. நான் பெண்ணை மட்டும் நான் பெற்றிருந்தேன்னா வெளியே அனுப்புறதுக்கே வாய்ப்பு இல்லை, அனுப்ப மாட்டேன். நீங்களும் அதை செய்யுங்க, அவ்வளவுதான். மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறீங்க மாதாஜி. அதாவது தப்புனா தப்புதான், போக கூடாதுன்னா போக கூடாதான். யாருக்கும் பயந்துக்காம அந்த ஒரு கட்ஸ் தான் மாதாஜி உங்களுடைய பேச்சுக்கே ஒரு இது கொடுக்குது. அது நமக்கு தேவை இருந்தா மட்டும் தான், நமக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தா மட்டும் போனா போதும்.
இல்லைன்னா போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ரொம்ப அந்த நன்றி சூழ்நிலை மாதாஜி. இப்ப இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்களேன். தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு பாவம் 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஹாஸ்டல்ல. அவங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள். கிராமத்துல எவ்வளவு கட்டுப்பாட்டு விதிகளோட இருக்கணும்ல பெண்கள். எப்படி ஹாஸ்டல் அமைச்சு படிக்க வச்சிருக்கீங்க? சின்ன குழந்தை, அவளுக்கு தன்னையே பாதுகாக்க தெரியாது. அவ அந்த குழந்தைய போய் ஹாஸ்டல்ல யாரையோ நம்பி விட்டீங்க, செத்தே போச்சு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. யாரும் ஸ்கூலே கொளுத்துனாங்க. செத்து போன பிறகு என்ன பண்ணா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்களேன். இப்போ இந்த எஸ் மாதாஜி. அவங்க சூழ்நிலைகள்லாம் அம்மா நீங்களே எவ்வளவு பாருங்க. இப்ப செய்தித்தாள்ல யூடியூப்ல வர சூழ்நிலைகள்லாம் பாருங்களேன். பெண் தனியா இருந்திருக்கிறா, அம்மா அப்பா இல்ல. இந்த மருத்துவரும் தனியா இருந்திருக்கிறா, அம்மா அப்பா இல்ல. அந்த சூழ்நிலையே நம்ம தர வேணாங்க. சாப்பாட்டுக்கா வழி இல்லாம இருக்கிறீங்க நீங்க? ஏன் அனுப்புறீங்க வெளிய? பாதுகாப்பின்மையை ஏன் கொடுக்குறீங்க குழந்தைக்கு? குழந்தை முக்கியமா? அதனுடைய கற்பு முக்கியமா? அதனுடைய உயிர் முக்கியமா? இல்ல பணம் முக்கியமா? எது முக்கியம்னு முடிவு பண்ணிக்கங்க. சரியா? நான் சொல்றது சரிதானே? எஸ் மாதாஜி. ம் அந்த குழந்தை போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா போராடி அதனால ஒரு இல்ல, அது உபயோகம் எவ்வளவு இல்லை. அவமானம், எவ்வளவு எஸ் அவமானம். பெற்றோர்கள் பெத்தவங்க எப்போதும் கூட தான் இருக்கணும். கூட தான் இருக்கணும். அந்த 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 ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும். இந்த நேரத்துல போனீங்க, அந்த நேரத்துல வந்துரு. ஜாக்கிரதையா நீங்க எதனா பண்ணிக்கோங்க. இரவு நேரங்கள்ல அனுப்பாதீங்க. எதுக்கு அனுப்புறீங்க? அனுப்பாதீங்க. இன்னொரு பொண்ணு, டெல்லியில ஒரு பொண்ணு, பல வருடங்களுக்கு முன்னாடி, அவ காதலன் கூட கிடையாதான், பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போயிருக்கிறா. ஒரு அம்மாவா இருந்தா நம்ம அனுப்பியே இருக்க மாட்டோம். சினிமா பாக்குறியா, வீட்டுல பாத்துக்கோ, வீட்டுல பாத்துட்டு போ. அவளும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். உலகம் தான் இவ்வளவு கெட்டு போயிருக்கே. இப்ப நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப எளிமையா நாம் கெட்டு போவதற்கு அனுமதி அளிக்க கூடாது. அப்புறம் ஏன் உலகத்தை ஆம்பளைங்களாம் நீ எவனோ ஒரு குப்பன் சுப்பன் எல்லாம் நீ திருத்த முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரவுடி கூட்டத்தை நாம திருத்த முடியும்? நம்மால திருத்த முடியாதுங்க. நாம தான் நம்மள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரிதானே? சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. அந்த அப்புறம் காலத்துக்கு மாதாஜி, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளக்கு வைக்கும் போது வீட்டுல இருக்கணும் பெண்கள். விளக்கு பருத்தும் போது பெண்கள் இருக்கணும். விளக்கு பருத்திருப்போம்னா வீட்டு வெளியில போகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாது. போயிருந்தா அந்த நேரம் வந்து சேர்ந்து இருக்கணும். அதுதான் மாதாஜி முதல்ல முறை. நாங்கெல்லாம் கிராமத்துல அப்படிதான் இருந்தோம் மாதாஜி. ஆனா இப்பெல்லாம் அப்படின்னாங்கன்னா விளக்கு வச்சதுக்கு பிறகு வெளியில போறாங்க. அப்பதான் ரொம்ப ஆடம்பரமான லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சு பண்றாங்க. முடியும் போது 11, 12, 2 எப்படி வேணாலும் ஆகுது. இல்ல, அதுக்கு அப்படி நல்ல ஆகுதுன்னா கூட அம்மா அப்பா போனோம். இல்ல, கூட பெண்கள் சகோதரர் ஏன் இந்த மாதிரி போறாங்க? முதல் பெண்கள் போகாம இருந்தாலே குழந்தைக்கு வராம இருந்திருக்கு. அப்படி சொல்ல முடியாது. நாம முதல் புறப்பட குழந்தை அதுக்கு பின்னால் புறப்பட எல்லாம் சேர்ந்து புறப்பட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதே பழக்கமான கொஞ்சம் வசதியான உடனே அந்த பழக்கம் அதிகமாயிருது அவங்களுக்கு. போலாம் 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 கூப்பிட்டு கடைசியில எல்லாம் போக ஆரம்பிச்சு கடைசியில் இது மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்குது மாதிரி. முதல்ல விளக்கு பொருத்தும் போது வீட்டுல பெண்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. அது கரெக்டுங்க மாதாஜி. இது ரொம்ப தப்பாயிட்டு இருக்கு இப்ப இருக்கிறது. அது மேற்கும் சில பெற்றோர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கூட வேலைக்கும் இதுக்கும் அனுப்புறாங்க. ஆனா பாதுகாப்பான சூழ்நிலையில பெண் இருக்கா? நமக்கு அங்க நிறைய குழந்தைகளை அனுப்புறாங்க அவங்க. ஆனா அங்க அது சரியா இருக்கா? ஜாக்கிரதையா இருக்கா? இதெல்லாம் இந்த பாதுகாப்பு எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும். இல்ல அந்த முடிவு எடுக்காமல் இருந்தீங்கனாலும் சரின்னு தான் நான் சொல்வேன். நம்ம கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வழி கிருஷ்ணர் பண்ணி அழிவர். அதுக்கு வழி இல்ல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பண்ணலாம். இல்லாட்டி அது செய்யறது நாம ரிஸ்க் எடுத்துக்கிறது தான். அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். அவங்களுக்கு பாருங்களேன், இப்ப அந்த உயிரை வாங்க முடியுமா? அந்த அம்மா இந்த முதலமைச்சர் 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்களாம். உயிர் வருமா 10 லட்சத்துக்கு? கற்பு வருமா? சரிப்பா, உயிர் கூட எதா பண்ணிட்டீங்க, கற்பு வருமா? அவ இழந்தாலே ஒரு விஷயம், அது பெற முடியுமா? முடியாதே. ஏன்னா அந்த அம்மாவே சீஃப் இங்க சொல்றாங்க, நீயே முதலமைச்சர், நீயே ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்றாங்க, சண்டை போடுறாங்க. இந்த சமுதாயம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சமுதாயம் பெண்களுக்கு பாதுகாப்பையும் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் தரணும்.
ரெண்டுமே செய்யணும். பெண்ணை வந்து வெளியே கொண்டாந்துட்டு தங்களுடைய சௌகரியத்துக்காக பாருங்க, எல்லாருக்கும் பெண் வேணும், எல்லாம் பக்கத்துல செக்ரட்டரியா பெண் வேணும், ரிசப்ஷனிஸ்டா அழகான பெண் வேணும், ஏரோப்ளேன்ல பறக்கும் போது அழகான பெண் வேணும், எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அவளுக்கு எப்படி பாதுகாப்பு? பெண் வந்து உள்ள வச்சு பாதுகாக்கணும், ஒரு பணம் காசை பாதுகாக்கிற மாதிரி, வைரம் வைடூரியத்தை பாதுகாக்கிற மாதிரி பெண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயம். அப்படி இல்லைன்னா அந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் இதான். நம் பக்தர்கள், நீங்க பக்தர்களை தவிர வேற யாரும் இந்த ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளவே முடியாது. பக்தர்களை நிறைய பேர் புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய பேர் காதுலே வாங்க மாட்டாங்க நிறைய பக்தர்கள். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லல, இது தமிழ்நாட்டு பக்தர்கள், எளிமையான பக்தர்கள். கற்புனா என்னன்னு தெரியும், எல்லா பெண்களும் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் கற்புனா என்னன்னு தெரியும், கற்போட வாழ்ந்திருக்கீங்க, ஒரு கணவனோட தான் எல்லாருமே வாழ்ந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரியும், அதனால அதை நான் போதிக்க முடியும். நான் போய் சாதாரண மக்கள், அமெரிக்கால நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டு பக்தர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி விஷயம் கூட புரியாதுங்க, சொன்னா கூட புரியாது. நான் பெண்களை பொதுவா சொல்வேன், தனியா பயணம் செய்யாதீர்கள்னு சொல்வேன், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர. அப்போ ஒரு வகுப்புல நான் சொன்னேன், எப்படி தமயந்திக்கு வந்து ஆபத்து வந்தது. நல தமயந்தி கதையில நீங்க பாத்தீங்கன்னா அது வேத காலம்தான் அது. அப்ப கூட நலன் நினைச்சான், நான் தான் கஷ்டப்படுறேன், என் மனைவி ராஜா வீட்டு பொண்ணு ராஜகுமாரி, அவ ஏன் கஷ்டப்படணும்னு கட் பண்ணிட்டு அவன் போயிடுறான் காட்டுல. ஆனா அவளுக்கு நிறைய சோதனை வருது. ஆனா ரொம்ப கற்பு கரசி, அவளுடைய கற்பின் தன்மையினால எவனுமே அவளை தொட முடியல, எரிஞ்சு போயிடுறான். ஒரு காட்டுவாசி ஒருத்தன் வந்து அவளை அனுபவிக்க வரான், அவன் எரிஞ்சிடுறான். அப்ப அவகிட்ட ரெண்டு விஷயம் இருந்துச்சு, ஒண்ணு கற்பு, இன்னொன்னு பக்தி. அந்த கற்பும் பக்தியும் அவளை காப்பாற்றியதுன்னு ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டேன். அதனால ஒரு மாதாஜி வந்து தனியா புறப்பட்டு ஒரு வியாச பூஜைக்கு வந்துடுச்சு. நீ ஏமா தனியா வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, நீங்க தானே சொன்னீங்க பக்தியும் கற்பும் இருந்தா அது நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அடிக்கடி அதை செய்யாதீங்க, எப்பாவது ஒரு முறை ஓகே, அடிக்கடி அந்த மாதிரி இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, அடிக்கடி அதை நாங்க செய்யாதீங்க, ஏன்னா எல்லா நேரங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால ஜாக்கிரதையா முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கிறது தப்பு கிடையாது. அதை மீறி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது நம்முடைய கர்ம வினை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பீஷ்ம தேவர் பத்தி சொன்னீங்க மாதாஜி, நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் பீஷ்ம தேவருடைய கதைய. ஆனா நீங்க சொன்னீங்க அந்த ஒரு அம்புலயே வந்து அந்த படையை வந்து துரியோதனனுடைய இதை தம்சம் பண்ற அளவுக்கு ஒரு சக்தி இருந்து கூட அவர் அமைதியா பாண்டவர்கள் பக்கம் போகாம துரியோதனோடய இருந்தாருன்ட்டு. அப்போ ஒரு பக்தர் அப்படிங்கறது வந்து பகவானுடைய, அது எல்லாமே பகவானுடைய இதா எடுத்துக்கிட்டு அவரை அவங்க கூடயே இருந்திருக்காரு அப்படிங்கறது இந்த வகுப்புல புரிஞ்சுக்க முடிஞ்சிட்டு மாதாஜி. கண்டிப்பா, ஏன்னா அவர் தூய பக்தர். பீஷ்ம தேவர் என்பவர் தூய பக்தர். அவர் பகவானுடைய விருப்பம் என்னன்னு அவருக்கு தெரியும், அதனாலதான் எதிர்கட்சியில இருந்தார். அந்த விருப்பத்துக்கு அவர் சம்மதப்பட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறது புரியுது. அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லலாமா மாதாஜி? சொல்லுங்க. பீஷ்ம கதை கேட்கும் போது ஒரு இவரு சொன்னாரு, ஹரிலீலா பிரபு சொன்னார் மாதாஜி, அந்த பகவானுடைய இதுல வந்து பார்த்த சாரதிக்கு நிறைய காயங்கள் இருக்கும்ல மாதாஜி, அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, பல்தேவ் வித்யாபூஷன் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ரி எழுதுறாராம். அதாவது ஒரு பெண் வந்து கணவன் வந்து நகையோ ஒரு புடவையோ விலை உயர்ந்ததா கொடுத்தாருன்னா அந்த பரிசை வந்து அவங்க அம்மா வீட்லயும் சொந்தக்காரங்கிட்டயும் இது என் கணவன் வாங்கி கொடுத்ததுன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்களாம் மாதாஜி. அது மாதிரி பகவான் வந்து இந்த பக்தன் கொடுத்த அடிய வந்து பெருமையா காமிச்சிக்கிறதுல வந்து அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொன்னார் மாதாஜி. அந்த மாதிரி நீங்க சொன்னப்ப கூட அப்படியே கண்ணுல அந்த அனுபவிக்க முடிஞ்ச மாதிரி எப்படி அந்த பக்த பாவத்துக்கு அவரு தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிடுறாரு அப்படிங்கறது. எவ்வளவு நாள் பீஷ்மர் பத்தி கேட்டாலும் அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். நன்றி. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம், அடுத்த சனி ஞாயிறுகள்ல வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவ் இல்லைங்களா உங்களுக்கு?
கிருஷ்ண லீவு ஜெயந்தி லீவ் வேணுமா? பக்தர்களுக்கு வேணுமா? ஆமா மாதாஜி வேணும் மாதாஜி. நீங்க அடுக்கடுக்க வேலை செய்யுங்க. காம மறாத நீங்க அப்புறம் அடுக்கடுக்க எங்களுக்கு வேலை செய்ய வேணும்லாங்க. சரி, சனி ஞாயிறு வேணுமா இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? சனி மாதாஜி ஞாயிறு மாதாஜி. ஏன்னா அங்க மறைமலை நகர்ல கொஞ்சம் சேவை கொடுத்திருக்காங்க மாதாஜி. ம். அதான் மாதாஜி நீங்க 2 கிளாஸுமே யூடியூப்ல அனுப்பிடுங்க மாதாஜி, நாங்க கேட்டுக்கிறோம், மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு அனுப்பி இல்ல விட்டுருவீங்களா 2 நாளும் லீவ் வேணுமா இல்ல ஒரு நாள் மட்டுமா? ஆமா மாதாஜி 2 நாள் லீவ் வேணும்.